உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு அஸ்ட்ரோடிவைனுக்கு நிறைய பேசி. ஓகே, இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலா, யூனிக்கா, வித்தியாசமா, எக்ஸ்க்ளூசிவா 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இந்த எண்ணில் பிறந்திருந்தால் வரக்கூடிய 2026 உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நியூமராலஜி பலாபலங்கள் பார்க்க போறோம். எதுக்கு இந்த நியூமராலஜி பலன்கள்? எப்பயும் நீங்க ராசி பலன் தானே மேடம் சொல்வீங்க, என்ன புதுசா நியூமராலஜி எல்லாம் சொல்றீங்கன்னா, நிறைய வந்த தகவல் எல்லாம் மேடம் நான் மேச ராசி, ரிஷப ராசி, ஓகே எங்களுக்கு ராசி தெரியல, எங்களுக்கு நட்சத்திரம் தெரியல, நாங்க வேற மதம் வேற மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அது எப்படி ஒத்து போகும், எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது நிறைய என்கொயரி வந்தது. அதனாலதான் இந்த ஒரு முயற்சி உங்களுக்காக. எல்லாமே யூனிவர்ஸ்குள் தான் இருக்கு அப்படின்ற போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே 9 கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இயங்க போகிறார்கள். அது எல்லாருமே அறிஞ்சு விடாது. அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த 9 கோள்களின் ஆதிக்கத்துக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும். அந்த வகையில இந்த 9 கோள்களுக்குமான 9 எண்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் எண்களாக இருக்கிறது. நீங்க 1ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 10ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 15ஆம் தேதி எல்லாமே இந்த 9 கிரகங்களுக்குள் தான் இயங்க போகுது. அப்படின்ற அடிப்படையில நீங்க பிறந்த தேதியில உங்களுக்கான ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த பிறக்கக்கூடிய 2026 வருடம் நீங்க 1ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 2ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 3ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 9 எண்களுக்கும் உரிய நபர்களுடைய பொது பலாபலன்கள் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யாருக்கு தெரியுமா, நான் வந்தா எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய 9ஆம் எண்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்னதான் என்ன ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் இந்த எண்ணின் அடிப்படையில் தான் நீங்க இந்த குணங்கள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்படி இருக்கிறதா நீங்க இந்த நம்பர்ல பிறக்குறீங்க. எல்லாரும் நேற்று பிறந்திருக்கலாம், நாளைக்கு பிறந்திருக்கலாம், எதுக்கு கரெக்டா இன்னைக்கே பிறக்கணும் அப்படின்னா அந்த குணங்கள் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படின்ற போது 2026 வருடம் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 9ஆம் எண் கூட்டு எண்ணாக இருந்தாலும் சரி, உங்க பேரின் எண் முடிவு 9ஆக இருந்தாலும் சரி, இல்ல 9ஆம் தேதியில நீங்க பிறந்திருந்தாலும் சரி, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பொதுப்படையான விஷயங்கள் பார்த்தோம்னா, 9ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே ஒரு இதோட ஆரம்பிக்கிறேனே, ஏன்னா எல்லாமே எல்லாவற்றிற்குள் ஒரு இன்டர்லிங்க் தான். கண்ணு நல்லா இயங்கணும் அப்படின்னா கண்ணுக்கு ரத்தம் போகணும், கண்ணுக்கு பிரஷர் இருக்கணும், மூளை நல்லா இருக்கணும். இங்க என்னதான் தனித்தனியா கண்ணு மூக்கு வாயின் இருந்தாலும் உடல் பாகங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று எப்படி இன்டர் கனெக்டிவிட்டி, அந்த மாதிரி 9 கிரகங்களும் 9 ராசிகளும் 9 எண்களும் எல்லாவற்றிலும் ஒரு இன்டர் கனெக்ட் தான். இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வேற லெவல் வந்துடும். ஓகே, அந்த மாதிரி இந்த தடவை செவ்வாய் ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட குருவோட பார்வையில ரொம்ப அழகா இந்த வருடத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய காரணத்தினால் செவ்வாயின் ஆளுமை பெற்ற ஆட்களுக்கு இந்த தடவை பயங்கரமான ஒரு பண ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க மீதான மதிப்பு குருனாலே செல்ஃபுங்க. முதல்ல விஷயம், நான் சுயம் தான் குரு, நீங்க தான் குரு. அப்போ நிறைய ஸ்பீட் எடுப்பீங்க இந்த தடவை. இது வரைக்கும் ஒரு மாதிரி லேசியா இருந்த நிலைமையெல்லாம் மாறி இனிமே டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரி உங்களை நிறைய பேர் இயக்குவார்கள். நீங்க அதன் மூலமாக இயங்குவதற்கான வாய்ப்பு. சோ இந்த தடவை என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா அப்படி மாற போறீங்க. நேரம் இல்லப்பா, டைம் இல்லப்பா, எனக்கு பேச இல்லப்பா, வேலையை முடிக்கணும்ப்பான்ற மாதிரி இந்த தடவை வேலைன்னு ஓட போறீங்க. வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் நீ அப்படின்ற மாதிரி இந்த தடவை உங்களுடைய வேலைகள் நிறைய இயங்குதான். என்னதான் வேலை இயங்கினாலுமே நம்ம வேகத்துக்கு அடுத்தவர்கள் வரலையே அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அங்க வரப்போகுது. கிளியர் புரியுதா? நம்ம வேகமா ஓடுறோம், அடுத்தவங்க நம்ம வேகத்துக்கு இல்லைன்னு, அடுத்தவங்க வேகமா ஓடுறாங்க, அவங்க வேகத்துக்கு நான் இல்லை. சோ ஏதோ ஒண்ணு என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி இல்ல எனக்கான கூட இருக்கிற பார்ட்னர்ஸோட வேகம் என்னுடைய வேலையில ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண போது இந்த வருடம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து ரெண்டாவது என்ன நடக்க போகுது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் நிறைய பேருக்கு உங்களுடைய வண்டிக்கான ஒரு மாற்றம் நிகழப்போகுது. நிறைய பேர் உங்க வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்குறது, இல்ல வண்டிக்கு டயரை மாத்துறது, வீல் மாத்துறது, வண்டி சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகிறது. நீங்க பைக் வச்சிருந்தா கார் மாறுவீங்க, இல்ல கார் வச்சிருந்தா இன்னொரு பைக், ஏதோ ஒண்ணு வண்டி மூலமாக ஒரு இடம் நடக்குது. நிறைய பேருக்கு ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வீட்டுல இந்த குருவுடைய பார்வை, நிறைய பேர் வீட்டுல உங்களுக்கான திருமணத்தை பத்தி பேசுவாங்க. உங்க அக்கா கல்யாணம், உங்க அண்ணனுக்கு கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம்ன்ற மாதிரி நிறைய திருமணங்கள் சார்ந்த சில விஷயங்கள் இயங்கும். அப்பாவோட உடல்நிலையில் மிகுந்த ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு இந்த 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம். ஓகே, பண விஷயத்துல ஒரு தண்ணீரை வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பாடி எல்லா லோனும் க்ளோஸ் ஆயிடுச்சுடா சாமி அப்படின்ற இது வரைக்கும் சும்மா தேவையில்லாம செலவானதெல்லாம் போயிட்டு இனிமே கொஞ்சம்
ரொம்ப செலவு பண்ணிட்டோமோ, இனிமே எப்படி சிக்கனமா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் பணத்தின் மீதான ஒரு கவனம் ஈர்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் எல்லாமே நான் சொல்ற மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டாங்க, செஞ்சு முடிச்சுட்டு யோசிப்பாங்க. ஆனா அந்த என்ன ஒரு ஸ்பெஷல்னா இருக்கிறதுலயே செஞ்சு முடிச்சுட்டு யோசிச்சா கூட அதை அழகா முடிப்பாங்க. அந்த வேகம், அந்த துடிதுடிப்பு, அந்த இளமை, அந்த வசீகரம் எல்லாமே இந்த செவ்வாய்க்கு உண்டு. அதே சமயம் எடுத்தவங்க தோன்ற தன்மையும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. இது எந்த இடத்துல சரின்னா வேலையில சரியான மற்றவர்கள்ட்ட பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும். வார்த்தைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது. எடுத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு அதுல மாட்டிக்கிறதுன்னா இந்த 2026 வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி வாங்க இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 9ஆம் நம்பர்ல பிறந்த படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீர்களா என்றால் நல்லா படிப்பீங்க. நிறைய பேர் கணக்கு வரல மொழி தமிழ் எல்லாமே இந்த செவ்வாய் தாங்க. அப்ப எந்த குழந்தைங்க சிபிஎஸ்ல படிக்கிற பிள்ளைங்க தமிழ் வரலன்னு யோசிச்சீங்களா தமிழ் பாடத்துல சூப்பரா மார்க் எடுக்கும். அதுக்கான ஒரு டியூஷன் வைப்பீங்க. அதே மாதிரி மொழி சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த செவ்வாயுடைய ஆளுமையில் நிறைய ஹிந்தி படிக்கிறது, ஹிந்திக்கு ஒரு டியூஷன் டீச்சர் கிடைக்கிறது, வேற மொழி கத்துக்கிறது, வேற ஜப்பான் கத்துக்கிறேன், வேற பிரான்ஸ் கத்துக்கிறேன்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளதான் நீங்க போறதுன்ற மாதிரி இந்த மொழி சார்ந்து இயங்க போது அதற்கான தன்மைக்குள் நீங்க பார்க்க போறீங்க. நிறைய கலை மொழி இதெல்லாமே இந்த தடவை இயங்க போது படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஓகே, நிறைய பேர் மார்க் நல்லா எடுப்பீங்க. ஹெல்த் ரீதியா இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் சரியா போகும். நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்த எந்த மாதமா இருந்தாலும் சரி 9ஆம் எண்ணில் பிறந்திருக்கீங்க அப்படின்ற போது நிறைய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகிறது. நீங்க தான் உங்களை விட்டா வேற ஆள் இல்ல, நீங்க இதெல்லாம் பண்ணுங்களேன்ற மாதிரி உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்க போறாங்க. அதன் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள் ஆட்படுவீர்கள். வேலை பளு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சொன்ன வாக்கு கொடுத்துட்டோமேன்றதுக்காண்டி சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு போறதுக்கான, இஷ்டப்படாம கஷ்டப்பட்டு போறதுக்கான வாய்ப்புகளா இருக்கு. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த வேலை கொஞ்சம் அதிகரிக்க போகுது. வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியா போகுது. எதுக்கு இடத்துல கொஞ்சம் கோவம் வருது, ஆத்திரம் வருது, ஏன் இப்படி எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடுத்தவர்கள் மீதான ஒரு கோபம் வெளிப்படக்கூடிய தன்மையாக இருக்கு. அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் நம்ம நிதானமா இருக்கணும். நிறைய யோகா தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் ஃபுல்லாமே இருக்கு. பார்த்து கவனமா இருந்துக்காங்க. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பைக்ல போயிட்டு வரும்போது ஏதாவது வண்டி வாங்கல மாட்டாம இருக்கிறது, அடிபடாம இருக்கிறதுலாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எஸ்பெஷலி உங்களுடைய சில பேர்களுக்கு உங்களுடைய நாட்டராஸ்கோப் நல்லான்ற சமயத்தில் சில அறுவை சிகிச்சைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை அது உண்டாக்கி கொடுக்கும். அது பெருசா நெகட்டிவா இருக்குமா இல்ல, மிகப்பெரிய ஒரு வியாதிக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ரொம்ப நாள் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிக்கோங்க. மைனர் சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியம் மேம்படும். நிறைய பேருக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய தன்மை கம்மியாகி திரும்ப உணவின் மூலமாக சரியாகிறதுக்கான வாய்ப்பா இருக்கிறதால ரத்தத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே, நீங்க நிறைய 40 வயதிலிருந்து 60 வயது உங்களுக்கு இன்னும் இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் அசதிகள் மேலும் ரொம்ப உடம்பு போட்டு படுத்தும். ஷோல்டர் கிட்ட, இடுப்பு கிட்ட கால் பிடிச்சி இழுக்கிறது, விண்ணு இழுக்கிறது, கால் நரம்பு இழுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். உடனே போய் ஒரு மருத்துவரை பாருங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன். இந்த 9ஆம் எண் நான் சொன்ன இந்த செவ்வாயுடைய ஆளுமை இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால கொஞ்சம் வெந்நீர் போட்டு உப்பு போட்டு அதை காலை வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட ரீதியாகவும் ஒரு பரிகாரமா இருக்கும், ஹெல்த் ரீதியாகவும் நல்லா இருக்கும். இந்த வேலையை பண்ணீங்கனாலே போதும். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடம் நீங்க தான் கிங்கு, நீங்க தான் பாசன் சொல்லி உங்களை வேலை வாங்க போறாங்க. உடல் அசதி கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. பட் ஜெயிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கான இது கண்டிப்பா இடமாற்றம், வேலை மாற்றம் இருக்கு. இல்ல 1க்கு 2 மேற்பட்ட பொறுப்புகளை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சம்பளம் அதே தான், இந்த சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு உள்ள ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி சம்பளம் அதே தான். ஆனா ஒரு வேலை இல்லாம நீங்க 2 வேலை பாருங்க, 3 வேலை பாருங்க, நிறைய உங்களுக்கான வேலை பளு அதிகரிக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். டஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூசி, துரும்பு, சாக்கடை தயவு செஞ்சு கவனமா இருங்க. அன்னெசரி தேவையில்லாத ஃபுட்டை வாங்கி வைத்து கெடுத்துக்காதீங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க. நிறைய கொஞ்சம் தொற்று வியாதிகள் மூலமாக, தொற்றுகள் மூலமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம். கவனமா இருங்க. ஓகே, நீங்க 18ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க, ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா படிக்க போறீங்க. இந்த 8+1 இந்த சூரியன் சனி காம்பினேஷன் என்னதான் 8ல உட்கார்ந்தால் சனி இந்த தடவை கொஞ்சம் கெடுதல் பண்ணக்கூடிய குருவோட பார்வையில இருக்காரு. கெடுதல் பண்ற மாதிரி அமைப்புல நிறைய வேலையில நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப படிக்கிறதுல நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த தடவை வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை படிக்கிற பிள்ளைங்க 18ஆம் தேதியில பிறந்த படிக்கிற பிள்ளைங்க நீங்க தான் லீடரா இருப்பீங்கன்ற மாதிரி உங்களுடைய படிப்பு திறமையை காட்டுவீங்க. சோ அம்மாக்கெல்லாம் கவலைப்பட வருஷம் அதுவே படிச்சுக்கும். நம்ம டியூஷன் செலவு வச்சா ஓகே, அப்படியே டியூஷன் வச்சாலும் அவங்க தான் என்ன சொல்றது நிறைய படிச்ச பிள்ளைங்க நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. சோ பெருசா கவலை எல்லாம் பட்டுக்க வேணாம். ஓகே, நீங்க 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய 18ஆம் தேதியை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது, பொறுப்புகள் அதிகரிக்க போகிறது. டைம் இல்லன்ற மாதிரி ஓட போறீங்க. நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை மேற்கொள்வீர்கள். பொறுப்புகள் அது எப்படின்னா கழுத்து நெரிக்கிற மாதிரியான பொறுப்பா இருக்கும், சும்மா சாதாரணமான பொறுப்பா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன இந்த 9ஆம் எண்ணுக்கு இந்த வருடமே பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்குன்ற போது இந்த 18ஆம் எண்ணை சேர்ந்த இந்த 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த பொறுப்புகள் அதிகரிக்கும். நிறைய உங்க மீதான ஒரு பிளேம்
பண்ணுவாங்க. நீங்க அது பண்ணிருக்கலாம், நீங்க இது பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். அதனால மற்றவர்கள் மீதான ஒரு கோபம் வரும். சொன்ன ஆரம்பிக்கும் போது எந்த விஷயங்கள் மூலமாக சின்ன சின்ன சலனங்கள் ஏற்படலாம். புதுசா நம்மளே ஏதாவது உருவாக்கலாமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் போகும். புதுசா என்ன கொடுங்க, புதுசா இதை பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கும். வீட்டுல வந்து பங்கு பிரிக்கணும்ன்ற மாதிரி ஓடும், இல்ல வேலையில பங்கு பிரிக்கணும்ன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் மேலோங்கும். கவனமா இருக்கணும், வாயை விட்டுறக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி வார்த்தைகள் மிகுந்த கவனம், தேன் தடவிய வார்த்தை தேவை. நம்மளுக்கான நேரம் வரும், கண்டிப்பா வரும். 2026 ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கான நேரம் தான், ராஜயோகம் தான். கவலைப்பட வேண்டாம். நிறைய காடு இருந்த பர்செல்லாம் காசு இருக்கும், அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டுல யாருக்காவது உங்களுக்கு கல்யாணம் கைக்கூடி வரும். அப்பாவோட உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே, நீங்க 18ஆம் தேதி 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரத்தம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். காய்கறி கட் பண்ணும் போது வேற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் நிறைய பேருக்கு முடிஞ்ச பிளட் டொனேட் பண்ணுங்களேன். அதுவே உங்களுக்கு தேவையில்லாத இந்த விரயத்துல இருந்து கொஞ்சம் உங்களை காத்து கொடுக்கும். நிறைய பேருக்கு ரத்த தானம் பண்ணுங்க. தேவைப்படுவர்களுக்கு ரத்தம் கொடுங்க. கொடுக்க தான் வரும் இந்த தடவை. அதனால கொஞ்சம் ரத்தத்தை நீங்க தானம் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத ரத்த விரயம் வரப்போறது இல்லை. இதுதான் பெரிய ரெமெடி. அதனால இதை மட்டும் இந்த தடவை பண்ணுங்க. வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான நிம்மதியற்ற தன்மை இருக்கும். வேற வேலை மாறலாம், வேற வேலை கிடைக்க மாட்டேங்குது, இதுலயே நான் ஓட்ட வேண்டியிருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம ஓடும் ஜூலை வரைக்கும். ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்த வேலை, மனதுக்கு நிறைவான ஒரு வேலையில மாறி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கைகூடி வரக்கூடிய காலம், கடன் எல்லாம் அடையக்கூடிய காலம் எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சோ கவனம் உடல்நிலையில் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி கோபம் அதிகரிக்கும். சாப்பாடு விஷயத்துல காரமா சாப்பிட்டு வயிற்று பிரச்சனை பண்ணிப்பீங்க. அதே மாதிரி பயில்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, சாப்பாட்டை கம்மி பண்ணுங்க, கோவத்தை கம்மி பண்ணுங்க. இதுவே போதும் இந்த வருடம் உங்களுக்கு. ஓகே, நீங்க 27ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆல்மோஸ்ட் படிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது 2-7 காம்பினேஷன், சந்திரன் கேது பயங்கரமா மன ரீதியான ஒரு சந்தோஷத்தையும் மன ரீதியான ஒரு ஆளுமை திறனையும் அதிகரிக்கும். ரொம்ப டீப் நாலேஜ் பண்ணி சில விஷயத்தை மேற்கொள்ளுங்க. யாரெல்லாம் டிராயிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மெடிக்கல் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு கலை சார்ந்த அத்தனை பேரும் சூப்பரா படிப்பீங்க. நிறைய பேர் நீட் எக்ஸாம்ல இந்த கிளியர் பண்ணுவீங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் எடுப்பீங்க. நிறைய பேர் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க இந்த எண்ணில் வச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல, இந்த தடவை கண்டிப்பா அது பிள்ளை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கும். சிஏ படிக்கிற மாதிரி இருந்தாலும், எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் இந்த தடவை ஜெயிக்கும். நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள போவீங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள, மெக்கானிக் ஃபீல்டுக்குள்ள படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா தாறுமாறா இந்த தடவை வந்து மாஸ் காட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம். நிறைய பேருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கப்பல்ல நிறைய பேர் சேர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை ரொம்ப அழகா இருக்கு. அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதில், அதுக்கான ஆட்கள் கிடைக்கும் போது தாராளமா கண்ணுமுட்டி ஜாயின் பண்ணுங்க, ஜெயிச்சிடுவீங்க. ஓகே, இந்த தடவை 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 27ஆம் தேதி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. மன ரீதியான சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. எது கரெக்ட் எது தப்புன்ற ஒரு கிளாரிட்டிக்குள்ள வருவீங்க. இது வரைக்கும் எதை நோக்கி ஓடிட்டு இருந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு இனிமே நமக்கு நம்ம ஓடணும்ன்ற மாதிரியான எண்ணத்திற்குள் வருவீர்கள். நான் எப்படி அப்படின்றத 4 பேருக்கு ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரியான அப்படியே ஒரு வேகம் உள்ளுக்குள்ள இருந்து வரும். இந்த 2-7 சேரும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அப்படியே அமைதியா இருந்து அசால்ட்டா காட்டுவீங்க. அதுதான் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த சூப்பரா இருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு இந்த பொறுப்பு தான். அது எந்த வயது எந்த நம்பரா இருந்தாலும் 9 நம்பர் கூட்டுத்தொகை வந்தாலும் சரி, பேரேன் 9 அந்த பொறுப்பு அதிகரிக்க போகுது. நிறைய கலை உணர்வு கூட போகுது. நிறைய ஒண்ணுக்கு மேற்பட்டு சில விஷயங்கள் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு சொத்துகள் பிரிவதற்கான வாய்ப்பு, நீ இதை வச்சுக்கோ நான் அதை வச்சுக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் பாக பிரிவினெல்லாம் வரப்போகுது. அதன் மூலமாக சந்தோஷம் சௌபாகியம் எல்லாமே இருக்க போது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெருசாலாம் கவலையப்பட்டுக்க வேண்டாம். வீட்டுல பேச்சுவார்த்தையில மட்டும் கவனம் தேவை. மனைவியிடம் வந்து பெரிய வெள்ள பட்ஜெட், கணவரிடம் பெரிய வெள்ள பட்ஜெட் தான். இன்னும் இந்த வருஷத்துக்கு அமைதியும் சின்ன மாதிரி இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லாட்டி டோராவின் பயணங்கள் மாதிரி நம்ம அங்கங்க போக வேண்டியிருக்கும். அதனால கவனமா இருந்துக்காங்க, அவ்வளவுதான் சொல்லிடுவேன். நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது தாண்டி இருக்கக்கூடிய 27ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய டிராவல் பண்ணுவீங்க. எப்படியும் இந்த தடவை வந்து 24 இருக்காங்க, டிராவல் அதிகரிக்க போகுது. அதனால இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நிறைய வந்து தெய்வ அனுகூலங்கள், தெய்வ கோயில்களுக்கு போறது, தெய்வ மார்க்கத்துக்கு போறது, நிறைய பெண்கள் மூலமாக ஒரு நன்மை கிடைக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலை குறித்த ஒரு சின்ன ஒரு கலக்கம் வர்றது. அவருக்கான தைரியத்தில் தான் நான் இருந்தேன், அவருக்கான தைரியத்தில் நான் இருந்தேன் அப்படின்ற தன்மையில மாதிரி அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல அப்படியே சுருண்டு உட்கார். எப்பயுமே இந்த 9ஆம் எண்காரர்களுக்கு வந்து பாக்குறாங்க அப்படி கூட வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் அவங்களுக்கான சப்போர்ட். அவங்க வந்து வெளியில தான் அப்படி காட்டி வளர்த்தாரு, வீட்டுல ஏதாவது அப்படியே உடஞ்சிருவாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க வீட்டுல இருக்கவங்க தர உங்களுக்கு உலகமே வரதும் தெரியாது. அதுதான் 9ஆம் எண். செவ்வாய்க்கு வந்து வேகம் தான் இருக்குமே தவிர அடுத்தவர்களை ஏமாத்தணும் அதெல்லாம் வராதுங்க, சுட்டு போட்டாலும் வராது. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னது வரும்போது அப்படியே ஒடிஞ்சு போயிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்கள் உங்களுடைய உடல்நலத்திலும் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு உங்களுடைய அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை, இல்ல வந்து லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை ஏதோ ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு மருத்துவ செலவு மேற்கொள்வீங்க. இல்ல வீட்டுல ஏதோ இந்த மாதிரி கிட்னி லிவர்ல சம்திங் ஏதோ ஒண்ணு புதன் சும்மா விட மாட்டார், ஏதோ ஒன்று செவ்வனே செய்வார். அது கேது வேறையா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் உட்கார வச்சு சும்மாவது படம் காட்ட வைப்பாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், தொண்டை சம்பந்தப்பட்ட, எஸ்பெஷலி இந்த தொண்டை, அது வந்து 27ஆம் தேதி பிறந்த எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன், தொண்டையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் பாத்துக்கிட்டா போது. நிறைய வெந்நீர் குடிங்க, வெளியிடங்கள்ல வந்து சாப்பிட தவிர்த்து விடுங்க, மழையில நனைஞ்சு சளி காய்ச்சல் எல்லாம் பிடிக்காம பாத்துக்கங்க. இதெல்லாம் தான் இந்த தடவை உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, பெருசா இல்ல, ஆனா சின்ன ஒவ்வொரு மாசமும் எனக்கு ஏதோ ஒண்ணு படுத்துதேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி உடல்நிலை அசௌகரியங்களை கொடுக்கக்கூடிய வருடமாகும். அதே சமயம்
உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய, உங்களை பத்தி என்ன கொடுத்தாலும் இவர் சமாளிப்பார். சார் இப்படிப்பா அடுத்தவர்கள் உங்களை கண்டி புகழக்கூடிய மேடம் மாதிரி ஒரு எவ்வளவு ஒரு ஆளுமை தெரியுமா அவங்களுக்குன்னு சொல்ல மாதிரியான ஒரு அடுத்தவர்களிடம் ஒரு பெயர் புகழ் வாங்குவதற்கான வருடமாக இந்த 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது 9ஆம் எண்காரர்களுக்கு. ஓகே, இந்த வருடம் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னவாக இருக்கும், எந்த நம்பரை நான் எழுதுனா எனக்கு கொஞ்சம் லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால் 8870 8870 இந்த எண் வந்து இந்த வருடம் உங்களுக்கான லக்கி நம்பர். இதை கையில நீங்க எழுதிப்பீங்களோ இல்ல ஒரு நோட்ல மேல எழுதுவீங்களோ, 8870. நிறைய 88 பாப்பீங்க, இந்த தடவை 77 பாப்பீங்க, நிறைய வந்து இந்த தடவை 768 பாப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை வந்துட்டு இந்த 369 இயங்கும். நிறைய 9ஆம் நம்பர் கார்டுகளுக்கு இந்த தடவை நிறைய யுனிவர்சல் எனர்ஜி மெசேஜ் இதெல்லாம் போய் நம்ப மாட்டேன்னா கூட நைட்டு ஓப்பன் பண்ணி அது என்ன இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் யுனிவர்சலோட மெசேஜ் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஏஞ்சலோட எனர்ஜி, அது எஸ்பெஷலி இந்த ஏஞ்சல்ல வந்து மைக்கேல் இருக்காருல்ல, அவருடைய ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும், அவருடைய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து அப்படியே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அது இந்த நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மதம் மொழி சார்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். நான் எதுக்கு இந்த பேச்சை சொல்றேன் அப்படின்னா, இந்த தன்மை இது எல்லாமே செவ்வாயின் கரகத்துவம். நம்ம இங்க ஆர்கேஞ்சல் மைக்கேல் சொல்றோம், நம்ம இதுல வந்து கார்த்திகேயனை சொல்லுவோம், அந்த பக்கம் அது வந்து ரஃபீக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒண்ணு இந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து இயங்கும். இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு. கடவுள்கள் வந்து காப்பாற்றுவதற்கு அது எந்த கடவுளா இருந்தா என்ன, நம்மளுக்கு காப்பாத்தினா போதும்ல, அவ்வளவுதான். அதனால இந்த தடவை நிறைய சர்ச் பார்ப்பீங்க, நிறைய சர்ச் உங்க கண்ணில் படும், நிறைய சர்ச் ஃப்ரெண்டு உங்களுக்கு தருவாங்க. 9ஆம் எண்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறைலாம் இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும். இந்த ஒரு வருடம் நிறைய பயணங்கள், நிறைய டிராவல், நிறைய நண்பர்கள், நிறைய நட்பு, நிறைய பெருமை, நிறைய பேருன்னு இந்த 9ஆம் எண் சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் பூரிப்பும் பெருமையும் வரக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.